Very good morning, students. Now we are going to see the 7th lesson, that is thermodynamics. Thermodynamics is a very vast chapter. About 30 pages this lesson is. But it is very important lesson, and you have to know the terms very well. That is basic things that you have to understand for the further understanding of the lesson. So it is very important. Listen carefully. Have a book with you. While watching the video, you should have a book with you. Okay. So what is thermodynamics? You know what is a thermo? Thermo means heat, and dynamic means it is movement. So what is thermodynamics in Greek? It means the flow of heat in physical and chemical reactions. ஏதோ ஒரு ரியாக்ஷன் நடக்குது, இல்லை ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு மாறுது அப்படின்னா கண்டிப்பாக அங்கே என்ன இருக்கும்னாக்கா ஹீட் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது இருக்கும். ஒன்று ஹீட்டை அப்சார்ப் பண்ணியிருக்கோம், இல்லை ஹீட்டை வெளியில் விட்டுருக்கோம், ஏதோ ஒன்று பண்ணியிருக்கோம் இல்லையா. அதை பற்றி இன்னும் நிறைய ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி வந்து இன்னொரு ஃபார்மாக கன்வெர்ட் ஆகிருக்கும். அது சில வேரியபிள்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், ப்ரெஷர், வால்யூம், அது மாதிரி. இதை பற்றின ஸ்டடி தான் என்னது thermodynamics. So it is a branch of a science, that to physical science. You are studying this thermodynamics under physical chemistry. So it is a branch of physical science. It deals with the study of different forms of energy. What are the various forms, and also their interconversions. Okay, it deals with the energy changes, not only in the chemical process but also in physical process. So you will be studying this thermodynamics chapter under physics as well as chemistry, right? Okay, first we have to know some important terms. அது என்ன டேர்ம்ஸ் அவங்க பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கும். சிஸ்டம், சரௌண்டிங், யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் வாட் இஸ் சிஸ்டம், வாட் இஸ் சரௌண்டிங் அண்ட் வாட் இஸ் யூனிவர்ஸ் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம நோட் பண்ண போகிறோம். அது ஒரு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, ஃபிசிக்கல் சேஞ்சாக இருக்கலாம், இல்லை கெமிக்கல் சேஞ்சாக இருக்கலாம், அப்படி இல்லையா. அதை வந்து தான் நம்ம சிஸ்டம்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிளாக போகலாம், ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக போக வேண்டாம். ஒரு டம்ளரில் ஹாட் வாட்டரை வைக்கிறீங்க ஒரு ரூம்லன்னு வச்சுப்போம், ஒரு க்ளோஸ்டு ரூமில் இருக்குது. ஒரு டம்ளரில் ஹாட் வாட்டர் வைக்கிறீங்க. கொஞ்சம் நேரம் கழித்து அது என்ன ஆகும், அந்த ஹாட் வாட்டர் வந்து கொஞ்சம் கூல் ஆகிடும் டம்ளரில் வச்சுருக்கிறதுல. அப்போது அந்த டம்ளர் இருக்கு இல்லையா, தட் இஸ் அதில் உள்ள ஹாட் வாட்டர், தட் இஸ் த சிஸ்டம். அண்ட் டம்ளர் அப்படின்ற அந்த ஃபிசிக்கலாக பவுண்ட்ரி, தட் இஸ் கால்ட் அஸ் அ பவுண்ட்ரி. அந்த வெசல் தான் என்னது, தட் இஸ் த பவுண்ட்ரி. ஸோ தட் வாட்டர் இஸ் அ சிஸ்டம், தட் வெசல் இஸ் த பவுண்ட்ரி. அந்த டம்ளரையும் அந்த வாட்டரையும் தவிர மீதி உள்ள இடமெல்லாம் தட் இஸ் த சரௌண்டிங். and the tumbler with hot water and the surrounding together, it is called as a universe. So that is what I have shown here. You imagine that a blue color box as a room, and that yellow color as a vessel with hot water. So that hot water is a system, that vessel is a boundary that is not mentioned here, and the remaining place in the room, that is called as a surrounding. Along with that vessel and hot water, that room together, it is a disclosed room, that is called as a universe. அப்போ ஏன்னாக்கா ஏன் இது யூனிவர்ஸ்னால், இப்போ ஹீட் வந்து இதுக்குள்ளே எக்ஸ்சேஞ்ச் ஆகிக்க போது, தட் இஸ் த யூனிவர்ஸ். அதுவே இந்த ரூமை வந்து சரௌண்டிங், ரூமை மட்டுமே சிஸ்டமாக வச்சாக்கா சுற்றி உள்ள இடம் வந்து சரௌண்டிங்காக இருக்கும், அந்த ஏரியா வந்து நமக்கு யூனிவர்ஸாக இருக்கும். தட் கோஸ் ஆன் லைக் தட். அதுக்கு உங்கள் புக்கில் வேறு ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க, பேஜ் நம்பர் 187. அதையும் நீங்கள் எடுத்து பார்த்துக்கோங்க, நான் அதை உங்களுக்கு இங்கே காமிக்கலை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ சொன்ன மாதிரி இங்கே பாருங்கள், ஒரு ரவுண்டு பாட்டம் ஃப்ளாஸ்கில் ஏதோ ஒரு கண்டென்ட் வச்சுருக்காங்க இல்லையா. அதை வந்து ஒரு கியூபிக்கலாக ஒரு பாக்ஸில் வச்சுருக்காங்க, ஒரு கிளாஸ் பாக்ஸ்னு வச்சுப்போம். இப்போது வாட் இஸ் தட் க்ரீன் கலர், தட் கண்டென்ட், தட் இஸ் கால்ட் அஸ் அ சிஸ்டம். So what is that round black bottom flask and the glass irukku illaya, that is called as what, that is the boundary. So remaining area, that is called as a surrounding, and along with that it is called as a universe. So what is that universe? It is, universe is system plus boundary plus surroundings, together it is called as a universe. So now you are thorough with the terms. Next we are going to see what are the types of system, என்னென்ன டைப் ஆஃப் சிஸ்டம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இது எல்லாமே சிம்பிளாக நீங்கள் இமேஜின் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு டைப், தட் இஸ் இதே இமேஜ் தான் உங்கள் புக்லேயும் பேஜ் நம்பர் 188 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் இஸ் கால்ட் அஸ் அ
open system, closed system, isolated systems. What is an open system? Open system பாருங்கள், இந்த டியூப்பில் ஒரு கண்டென்ட் இருக்குது, அது வந்து ஓப்பனாக இருக்குது. அப்போ ஓப்பனாக இருக்கும்பொழுது அதுலேருந்து சப்போஸ் ஹாட் வாட்டர்னு வச்சுப்போம், அதுலேருந்து ஆவி வெளியில் வருது அப்படின்னா என்ன ஆகுனாக்கா, அந்த ஆவி வந்து எஸ்கேப் ஆகி வெளியில் போகும். அப்போ அதில் உள்ள மேட்டர் வந்து என்ன ஆகுது, எக்ஸ்சேஞ்ச் பண்ணுது. எது கூட? சரௌண்டிங் கூட மேட்டரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுது. அதே மாதிரி இது ஹாட்டாக இருக்குன்னா அது கொஞ்ச நேரம் சில்லுன்னு ஆகுது இல்லையா, அப்போ ஹீட்டையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுது. ஸோ வாட் இஸ் தட் ஓப்பன் சிஸ்டம் மீன்ஸ்? ஓப்பன் சிஸ்டம் கேன் எக்ஸ்சேஞ்ச் போத் மேட்டர் அண்ட் எனர்ஜி வித் இட்ஸ் சரௌண்டிங். தட் இஸ் கால்டு ஓப்பன் சிஸ்டம். உங்கள் கையில் புக் இருக்கா? இப்போது புக்கில் அப்படியே இந்த டெஃபினேஷனை படிச்சிருங்க பார்க்கலாம். வாட் இஸ் ஓப்பன் சிஸ்டம்? ஓகே. நெக்ஸ்ட், வாட் இஸ் க்ளோஸ்டு சிஸ்டம்? இப்போ க்ளோஸ்டு சிஸ்டம்னா அதே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த கண்டென்ட்டை ஒரு ஹாட் வாட்டரை ஒரு வெசலில் வச்சு க்ளோஸ் பண்ணிடுறீங்க. அப்போ என்ன ஆகுது, அதுலேருந்து வர்ற ஆவி வந்து திரும்பவும் அதுக்குள்ளேயே தான் போக போகுது. அந்த மேட்டர் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆக போகிறதில்ல. ஆனால் கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த தண்ணி என்ன ஆகிடும், ஆறிடும். அப்போ என்ன பண்ணியிருக்கு, ஹீட்டை மட்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கு. தட் இஸ் கால்ட் ஆஸ் அ க்ளோஸ்டு சிஸ்டம். ஸோ அப்படியே டெஃபினேஷனை படிச்சிருங்க. வாட் இஸ் க்ளோஸ்டு சிஸ்டம்? த சிஸ்டம் விச் கேன் எக்ஸ்சேஞ்ச் ஒன்லி எனர்ஜி. ஏன்னா ஹீட் மட்டும் வெளியில் போகுது, பட் நாட் மேட்டர். தண்ணி ஆவியாக கூட வெளியில் போகலை இல்லையா, வித் த சரௌண்டிங் இஸ் கால்டு க்ளோஸ்டு சிஸ்டம். இங்கே என்ன இருக்குது, த பவுண்ட்ரி, அந்த பவுண்ட்ரி வந்து சீல் பண்ணியிருக்கோம், க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் அ க்ளோஸ்டு சிஸ்டம். அதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் உங்கள் புக்லேருந்து படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஐசோலேட்டட் சிஸ்டம். ஐசோலேட்டட் சிஸ்டம்க்கு நீங்கள் என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறீங்கனாக்கா, உங்கள் வீட்டில் ஃப்ளாஸ்க் இருக்கும்ல, ஃப்ளாஸ்கில் தண்ணி ஊற்றி வச்சா சூடாகவே இருக்கும். அப்போ என்ன ஆகாது, சூடும் வெளியில் போகாது. அதுக்கு அந்த தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணி ஆவியாக கூட வெளியில் போகாது. அப்படியே சூடாக வச்ச கண்டென்ட்டும் அப்படியே இருக்கும், அந்த ஹீட்டும் அப்படியே இருக்கும். தட் இஸ் கால்ட் ஆஸ் அ ஐசோலேட்டட் சிஸ்டம். தெர்மோ ஃப்ளாஸ்க் இஸ் த எக்ஸாம்பிள். ஸோ வாட் இஸ் ஐசோலேட்டட் சிஸ்டம் நவ்? த சிஸ்டம் which can exchange neither matter nor energy. அப்படின்னா என்ன, மேட்டரையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாது, எனர்ஜியும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாது. எது கூட? வித் சரௌண்டிங்ஸ் இஸ் கால்ட் அஸ் அ ஐசோலேட்டட் சிஸ்டம். ஸோ இப்போ நீங்கள் என்னென்ன டேர்ம்ஸ் படிச்சிட்டிங்க, அடுத்தது வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம் அப்படிங்கிறத படித்தாச்சு. யூ ஆர் கோயிங் டு சி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சிஸ்டம். இந்த ப்ராப்பர்ட்டிஸில் 2 ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ், அனதர் ஒன் இஸ் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ். உங்கள் புக்கில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இதை இப்போயே படிச்சிருங்க, இது வந்து புக் பேக் கொஸ்டின். Extensive, the property that depends on the mass or size of the system is called extensive property. எது வந்து அந்த சிஸ்டம், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஏதோ ஒரு பொருள், ஒரு சிஸ்டம் ரைஸ் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த இல்லை வாட்டர் எடுத்துக்கிறீங்க, வாட் எவர் இட் இஸ், அது சிஸ்டம், அதோடைய மாஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா அது வந்து எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. அது இன்னும் வேறு மாதிரி சொல்லணும்னா, இப்போ அதுலேருந்து ஒரு பார்ட்டை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டாக்கா அதோட வேல்யூ சேஞ்ச் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டம்ளர் தண்ணி இருக்குது, அதில் நீங்கள் கொஞ்சம் எடுத்துட்டீங்க, அப்போ கண்டிப்பாக அதோட வால்யூம் என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகுது இல்லையா. நம்பர் ஆஃப் மோல்ஸ் என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகுது. எனர்ஜி சேஞ்ச் ஆகுது. ஏன்னா அது வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, அதோடைய மாஸையும் சைஸையும் டிபெண்ட் பண்ணியிருக்கு அந்த ப்ராப்பர்ட்டி. அதுக்கு பேர் தான் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. புரியுதா? அந்த சிஸ்டமில் நீங்கள் கொஞ்சம் ரிமூவ் பண்ணோன்னா அதோட ப்ராப்பர்ட்டி மாறுது. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அந்த சிஸ்டமுடைய மாஸையும் சைஸையும் டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா அது வந்து எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் வால்யூம் மாறும், எடுத்து ரிமூவ் பண்ணிட்டா. மாஸு, சைஸு, வெயிட்டு, இல்லை இங்கே லென்த், இங்கே ஃபிசிக்கல் தேவையில்லை, இதெல்லாம் வந்து எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இங்கே நான் உனக்கு காமிச்சிருக்கேன் எக்ஸாம்பிள். அடுத்ததுக்கு அதுக்கு ஆப்போசிட்டாக இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இதை ஞாபகம் வச்சுக்கிறது ஐ, இண்டிபெண்ட் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. Intensive property or those property which are independent of mass or size. அது மாஸையோ சைஸையோ அதை டிபெண்ட் பண்ணி இல்லைன்னா, I for intensive, I for independent. So what are intensive properties? The properties that are independent of the mass or size of the system is called a intensive property. இன்னும் வேறு மாதிரி சொல்கிறேன்னா, அந்த சிஸ்டமை நீங்கள் கொஞ்சம் எடுத்துட்டிங்கன்னா அதோட ப்ராப்பர்ட்டி மாறாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டம்ளராக இருக்கட்டும் ஒரு தண்ணி, இல்லை 1 லிட்டராக இருக்கட்டும், அதுலேருந்து நீங்கள் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிட்டாலும் அதோட பாயிலிங் பாயிண்ட் மாற போகிறதில்ல, அதோட ஃப்ரீசிங் பாயிண்ட் மாற போகிறதில்ல. ஏன்னா அது எதை நம்பி இல்லை, அதோடைய மாஸையோ சைஸையோ நம்பி அந்த ப்ராப்பர்ட்டி இல்லை. அதான் தட் இஸ் கால்ட் அஸ் அ இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸோ, இல்லை சர்ஃபேஸ் டென்ஷனோ, டென்சிட்டியோ, டெம்பரேச்சரோ, பாயிலிங் பாயிண்ட்டோ, மோலார் வால்யூமோ, இதெல்லாம் எதை நம்பி மாற போகிறது இல்லைனாக்கா அதோட சைஸை நம்பி இல்லை. ஸோ தே ஆர் கால்ட் அஸ் அ இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, ஸோ அது வந்து உங்களுக்கு
உங்கள் பேஜ் நம்பர் 189 நீங்கள் இப்போ கையில் இருக்கணும் அந்த பேஜு. அதில் கொடுத்துருக்காங்க வாட் ஆர் த இன்டென்சிவ் அண்ட் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையுமே படிச்சுக்கணும். அதில் 2 படிச்சுக்கிறேன் எக்ஸாம்பிள்னால் கொஸ்டின் ஆன்சரில் கேட்டாங்கன்னா 2 எழுதிடுவீங்க. பட் 1 மார்க்கில் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அப்படின்னு கேட்பாங்க. அதனால் நீ எல்லாத்தையும் படிக்கணும். இதில் வந்து சில டேர்ம்ஸ் வந்து இதில் உங்களுக்கு கொஞ்சம் புதுசாக இருக்கும். என்தால்பி, என்ட்ரோபி அப்படின்னு. அதை நீங்கள் இப்போது கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இதே லெசனில் பின்னாடி வரும்போது உங்களுக்கு புரியுது. ஸோ இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா என்ன, எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா என்னென்னு நீங்கள் புக்கில் இப்போ நீங்கள் பார்த்து படிக்கணும். நான் உங்களுக்கு கொஞ்சம் சரி சின்ன பசங்க கொஞ்சம் டயக்ராமேட்டிக்காக சொல்லலாம் நீங்கள் போட்டிருக்கேன். பட் நீங்கள் புக்கில் எடுத்து படிச்சிட்டிங்களா இந்த புக் பேக் கொஸ்டினை இட் ஷுட் பி தரவு நோ. ஓகே, நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸ். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸ் இருக்குது, என்னென்ன ப்ராசஸ்லாம் இருக்குது அப்படின்னாக்கா அடியபேட்டிக், ஐசோகோரிக், ஐசோதெர்மல், ஐசோபாரிக் அப்படின்னு சில ப்ராசஸ் உங்கள் புக்கை எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 190 எடுத்து கையில் வச்சுக்கோங்க. சரியா, அதில் இருக்குது. ஃபஸ்ட் வாட் இஸ் அடியபேட்டிக். உங்கள் புக்கில் இருக்குது இல்லையா, அடியபேட்டிக்னா என்ன? இட் இஸ் அ ப்ராசஸ். இட் இஸ் டிஃபைன்ட் as a one in which there is no exchange of heat between the system and the surrounding during the process. இங்கே மேட்டருக்கே நம்ம வரல, ஒன்லி ஹீட். இப்போது இந்த சில விஷயங்கள் தான் வேரியபிள்ஸ். என்னென்னா ப்ரெஷரு, ஹீட்டு, வால்யூமு, டெம்பரேச்சர் அப்படின்லாம் சில விஷயங்கள் மாறும் இல்லையா இந்த ஒரு ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும். அதில் ஹீட்டை வந்து எக்ஸ்சேஞ்சே பண்ணாத சிஸ்டம்க்கு பேர் அடியபேட்டிக் சிஸ்டம். அதுக்கு பேர் அடியபேட்டிக் ப்ராசஸ். ஸோ இது எக்ஸாம்பிள் வந்து தெர்மோ ஃப்ளாஸ்க்கு நான் சொல்லியிருக்கேன். அப்போ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஹீட் வந்து என்னது, நடக்கவே நடக்காது. அந்த ஹீட்டுக்கான சிம்பிள் வந்து Q. ஸோ ஃபார் அடியபேட்டிக் ப்ராசஸ் Q is equal to 0. இந்த டேபிள் வந்து உங்கள் புக்கில் இருக்குது. எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நான் சொல்கிறேன், அதை நான் இங்கே உனக்கு காமிக்கல, உங்கள் புக்கில் பார்த்துக்கோங்க. டேபிள் உங்கள் புக்கில் இருக்குது. இப்போ அடியபேட்டிக்னா என்ன புரிஞ்சிச்சா? there is no exchange of heat, therefore Q is equal to 0. அடுத்த ப்ராசஸ் உங்கள் புக்கில் பாருங்கள் கையில், ஐசோதெர்மல் ப்ராசஸ். ஐசோதெர்மல் ப்ராசஸ்னால் ஐசோன்னா சேம், தெர்மல்னா டெம்பரேச்சர். So isothermal is defined as the one in which the temperature remains constant. என்ன பண்ணாலும் டெம்பரேச்சரை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு பேர் ஐசோதெர்மல் ப்ராசஸ். அதாவது டெம்பரேச்சரில் சேஞ்ச் வரவே வராது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு டெம்பரேச்சர் நீங்கள் செட் பண்ணுறீங்க, இல்லை ஏசியில் ஒரு டெம்பரேச்சர் செட் பண்ணுறீங்க. உங்கள் ரூமுக்கு வெளியில் என்ன டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆனாலும் அதுக்குள்ளே அந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் 18 வச்சிங்கன்னா 18, 25 வச்சிங்கன்னா 25 அப்படிங்கிற டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும் இல்லையா. அப்போது என்ன ஆகாது, சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் இஸ் ஈக்குவல் டு 0. டிடின்னு அதான் டிஃப்ரென்ஸ், தட் இஸ் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், தட் இஸ் கால்ட் அஸ் அ டிடி. ஸோ வாட் இஸ் ஐசோதெர்மல்? அங்கே அடியபேட்டிக்கில் ஹீட் எக்ஸ்சேஞ்சு நடக்காது, அது வேறு, அப்படியே ஹீட்டை மெயின்டைன் பண்ணும். இங்கே உங்களுக்கு என்ன மாதிரி சேஞ்சஸ் வந்தாலும் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் அ ஐசோதெர்மல். ஃபார் எக்ஸாம்பிள் தெர்மோஸ்டாட், தட் இஸ் யூஸ்ட் இன் ஏசியில். ஓகே, அடுத்தது ஐசோபாரிக். இதுக்கு மேலே உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஐசோபாரிக், பாரிக்னா ப்ரெஷர், ஐசோன்னா சேம். ஸோ என்ன சேஞ்சஸ் எப்படி நடந்தாலும், வால்யூம் சேஞ்ச் பண்ணாலும் சரி, எது சேஞ்ச் ஆனாலும் சரி, அதோட ப்ரெஷரை வந்து அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்குன்னா அந்த சிஸ்டம்க்கு பேர் ஐசோபாரிக். ஸோ வாட் இஸ் ஐசோபாரிக் ப்ராசஸ்? It is defined as the one in which the pressure of the system remains constant during its change from initial state to final state. இனிஷியலாக ஒரு ஸ்டேட் இருக்குது, ஏதோ சம் ப்ராசஸ் நடக்குது, ஃபைனல் இன்னொரு ஸ்டேட்டுக்கு அது மாறுது, ஆனாலும் அதோடைய ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்துச்சுன்னா அந்த ப்ராசஸ்க்கு பேர் ஐசோபாரிக் ப்ராசஸ். நெக்ஸ்ட்டு ஐசோகோரிக் ப்ராசஸ். ஐசோகோரிக் மீன்ஸ் வால்யூம். ஸோ இனிஷியல் ஸ்டேட்லேருந்து ஃபைனல் ஸ்டேட்டுக்கு ஒரு சிஸ்டம். இனிஷியல் ஸ்டேட், ஃபைனல் ஸ்டேட்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஐஸாக வச்சுருக்கீங்க, அது தண்ணியாக மாறுது அப்படின்னு வச்சுப்போம். அப்போ ஐஸுங்கிறது இனிஷியல் ஸ்டேட், அது வாட்டருங்கிறது ஃபைனல் ஸ்டேட். அதுதான் எல்லாமே இனிஷியல் ஸ்டேட், ஃபைனல் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. அப்போ இனிஷியல் ஸ்டேட்லேருந்து ஃபைனல் ஸ்டேட்டுக்கு மாறினாலும் அதோட வால்யூம் அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்குனாக்கா அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னென்னா தட் இஸ் கால்ட் அஸ் அ ஐசோகோரிக் ப்ராசஸ். ஃபார் எக்ஸாம்பிள் கம்பஷன் ஆஃப் ஃபியூவல் இன் பாம் கலரிமீட்டர், அதுவும் பின்னாடி வருது. ஸோ அப்போ டிவி ஈக்குவல் டு 0. எது சேஞ்ச் ஆகலையோ அதை 0ன்னு போடணும். டிவி ஈக்குவல் டு 0. அடுத்து சைக்ளிக் ப்ராசஸ். சைக்ளிக் ப்ராசஸ் மீன்ஸ் ஒரு சிஸ்டம் வந்து என்னென்னவோ சேஞ்சஸ் நடந்துட்டு திரும்பவும் அதே பழைய ஸ்டேட்டுக்கு வந்துடுது. அதுக்கு பேர் என்னென்னா தட் இஸ் கால்ட் அஸ் அ சைக்ளிக் ப்ராசஸ். ஸோ வென் எ சிஸ்டம் ரிட்டர்ன்ஸ் டு இட்ஸ் ஒரிஜினல் ஸ்டேட் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் அ சீரீஸ் ஆஃப் சேஞ்சஸ் தென் இட் இஸ் செட் டு பி சைக்ளிக்.
அப்போ இன்டர்னல் எனர்ஜி 0 தான், டிஹெச் அது உங்களுக்குன்னு சொல்லலை, ஹெச்னா என்னென்னா அதுவும் 0, ப்ரெஷர் 0, வால்யூம் சேஞ்ச் இன் ப்ரெஷர், சேஞ்ச் இன் வால்யூம், டெம்பரேச்சர் எதுவுமே சேஞ்ச் ஆகலை. அந்த சிஸ்டம் வேறு ஸ்டேட்டுக்கு போயிடுச்சு, திரும்பவும் அந்த ஸ்டேட்டுக்கே வந்துடுச்சு. டெம்பரேச்சரில் சேஞ்ச் இல்லை, ப்ரெஷரில் சேஞ்ச் இல்லை, எதுலேயுமே சேஞ்ச் இல்லைன்னா அதுக்கு பேர் சைக்ளிக் ப்ராசஸ். ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் புக் பேக் கொஸ்டின். இப்போ நான் சொன்னேன் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, இந்த லெசன் பெருசே தவிர இதில் எத்தனை 1 மார்க் 2 மார்க் கேட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு 2 மார்க் கேட்பாங்க, ஒரு 3 மார்க் கேட்பாங்க. அதில் கண்டிப்பாக இந்த கொஸ்டின்ஸ் 2 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. என்னது? இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸு, எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ், அதுக்கு எக்ஸாம்பிள் இல்லைனாக்கா இந்த டிஃபைனிங் த ஃபாலோயிங் ப்ராசஸ் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இதுவே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏதாவது ஒரு கொஸ்டினாக வரும். ஸோ சிம்பிளாக உள்ளதை விட்டுறாதீங்க. நெக்ஸ்ட்டு அடுத்தது, இது வந்து உங்கள் புக்கில் கொஞ்சம் முன்னாடி கொடுத்துருக்காங்க, நான் உங்களுக்கு லேட்டாக சொல்கிறேன். ரிவர்சிபிள் அண்டு இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். ஸோ வாட் இஸ் திஸ்? இது உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 189 எடுத்துக்கோங்க. The process in which the system and the surrounding can be restored to the initial state from the final state without producing any change in thermodynamic properties of the universe. ஸோ ஃபைனல் ஸ்டேட்லேருந்து திரும்பவும் இனிஷியல் ஸ்டேட்டுக்கு வந்துடுது. அதோட எந்த ப்ராப்பர்ட்டிலையும் எதுவுமே இது இல்லை, சேஞ்சஸ் இல்லைன்னா அதுக்கு பேர் ரிவர்சிபிள். திரும்பவும் பழைய மாதிரியே வந்துடுது, ரிவர்சிபிள். த ப்ராசஸ் கேரிட் அவுட் இன்ஃபினிட்டசமலி ஸ்லோ, அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக தான் நடக்கும் இந்த ப்ராசஸ். ஓகே. இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ்னால் ஒன்று வந்து இன்னொன்னா மாறிடுச்சுன்னா திரும்பவும் அது மாதிரி ஃபைனல் ஸ்டேட்டுக்கு திரும்ப இனிஷியல் ஸ்டேட்டுக்கு வராது. ஸோ வாட் இஸ் இர்ரிவர்சிபிள்? It is a process in which a system and surrounding cannot be restored to the initial state from the final state. ஒன்ஸ் ஒரு ரியாக்ஷன் நடந்துருச்சு, அது சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா திரும்பவும் வராது. இது நீங்கள் வந்து சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க, ரிவர்சிபிள் அண்ட் இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன், அதுதான். ஸோ அட் எனி ஸ்டேஜ் ஈக்குலிபிரியம் இஸ் நாட் டிஸ்டர்ப். ரிவர்சிபிள்னா ஈக்குலிபிரியம் டிஸ்டர்ப் ஆகவே போகாது எந்த ஸ்டேஜ்லையுமே. அதாவது ஒன்று இன்னொன்னா, ஏ வந்து இப்போ பி ஸ்டேஜுக்கு போயிட்டே இருக்குன்னா அட் த சேம் டைம் பி வந்து ஏ ஸ்டேஜுக்கு மாறிடும். ஏ வந்து ஃபுல்லாக பியாக போயிட்டு அப்புறம் பி ஃபுல்லாக ஏவாக மாறுறதுன்னு அர்த்தம் கிடையாது. இது மாற மாற அது மாறிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் தான் ரிவர்சிபிள்னு பேர். அப்போ ஈக்குலிபிரியம் வந்து டிஸ்டர்ப் ஆகாது. எப்பொழுதுமே ஏவும் பியும் ஒரே அளவில் இருக்கும். ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு மாறிக்கிட்டு இருக்குனாக்கா அதே சமயம் அந்த ஸ்டேட்லேருந்து திரும்ப பழைய ஸ்டேட்டுக்கு மாறி அந்த ரியாக்ஷன் கண்டினியூஸாக நடந்துகிட்ருக்கு. அதுக்கு பேர் தான் என்னது? ரிவர்சிபிள். ஆனால் இர்ரிவர்சிபிள் எப்படின்னா ஈக்குலிபிரியம் மே எக்ஸிஸ்ட் ஒன்லி ஆஃப்டர் கம்ப்ளீஷன். ஒரு கம்ப்ளீஷன், ஒரு ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த ஈக்குலிபிரியம்ங்கிற ஸ்டேட் அட்டைன் ஆகுமே தவிர ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இட் டேக்ஸ் இன்ஃபைனைட் டைம் ஃபார் கம்ப்ளீஷன். எவ்வளோ நேரம் வேணால் எடுக்கும் அந்த ரியாக்ஷன். இது வந்து ரிவர்சிபிள் அப்படிங்கிறதால அது கம்ப்ளீட்டே ஆகாது, அதனால் டேக்ஸ் மோர் டைம். வேற இர்ரிவர்சிபிள் போது டக்குன்னு அது கம்ப்ளீட் ஆகிடும். Work obtained in this process maximum. Work is maximum, whereas here work obtained is not maximum. Maximum work irukadu. So this is a difference. This is also in the book back, I think. So up to this, all the properties and also the thermodynamic process are over.